மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உனக்கு இருக்க குறைய சொல்லி வரதட்சணை கேட்ட உடனே இந்த கல்யாணமே வேண்டான்னு அவங்க முகத்துல அரைஞ்ச மாதிரி சொன்னல, அந்த காயத்ரி தான் அந்த வெப்சைட்ல உன்னோட ப்ரொஃபைல நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீ வேணா பாரு. நீ எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல வாழ்க்கையோட கண்டிப்பா உன்னை தேடி வரும். நீ இப்ப இருக்கிற இதே மன உறுதியோட நீ எப்பவுமே இருக்கணும். ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி இருக்கு. நம்ம ரூம்ல யார் வந்து வச்சிருப்பா? என்ன பைரவி, ஸ்வீட்டை முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, ஸ்வீட் பாக்ஸ் யாருங்க கொண்டு வந்து வச்சது? வேற யாரு? நான் தான். என்ன தவிர இந்த ரூமுக்குள்ள யாரு உரிமையோட உள்ள வர முடியும்? ஸ்வீட் பாக்ஸ் டப்புன்னு கீழே போட்ட. ஓ, நான் வாங்கிட்டு வந்ததுனாலயா? அது ஒண்ணும் நான் வாங்கிட்டு வரேன். உங்க அப்பா தான் உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நிஜமாவா? எங்க அப்பாவா இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு? அட ஆமா, என் புள்ள பைரவிக்கு இந்த ஸ்வீட்லாம் ரொம்ப பிடிக்கும் மாப்ள. இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுங்க மாப்ளன்னு அவர் தான் கொடுத்து அமிச்சாரு. அப்படியா? தானே பார்த்தேன். எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு என் அப்பாக்கு மட்டும் தான் தெரியும். இந்த வீட்டுல இருக்கவங்க யாருக்குமே தெரியாதேன்னு யோசிச்சேன். சரி சரி, உங்க அப்பா உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தது எடுத்து சாப்பிடு. எங்க அப்பா எப்பவுமே எனக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வாரு. உன்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதை தவிர. ஏன் பைரவி, நீ மட்டும் ஸ்வீட் சாப்பிடுற? நான் தானே உங்க அப்பா கிட்ட போய் அவ்வளவு தூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன். ஒரு வார்த்தைக்கு கூட என்ன ஸ்வீட் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டியா? எடுத்துக்கோ. ஏய், அதை வச்சிடு, வேற எடுத்துக்கோ. ஏன்? என் எச்சில் பட்டதை நீ சாப்பிட கூடாது. ஏன் இப்ப அதை சாப்பிடுற? எனக்கு பாதி போதும். உன் எச்சில் பட்டதை நான் சாப்பிடக்கூடாதானே? நீ வேணா என்ன மூணாவது ஆளா நினைக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு அப்படி நினைக்க தோணும்.